நிறைய பேர் வந்து ஜிம் வராங்க, ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அது முடிச்சுட்டு வந்து அவங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க, தம் அடிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அது வந்து நம்ம பாடிக்கு அஃபெக்ட் ஆகுமா? இல்லை அக்கேஷ்னலி எப்பயாவது ஒரு தடவை நான் தம் அடிச்சுக்கிறேன், சிகரெட் அடிச்சுக்கிறேன், அது வந்து ஏதாவது ஃபிசிக்கலாக மென்டலாக ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும்? இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேஷனில் இருக்கும். ஓகே. அது வந்து ஒரு 3 days ஆகும் உங்கள் பாடி அதை மெட்டபாலிக் பண்ணி உங்கள் பாடி ஒரு நார்மல் ஒரு இது ஸ்டேபிள் ஆகிறதுக்கு 3 days ஆகும். ஸோ 3 days உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் பெருசாக இருக்காது. என்ன சாப்பிட்டாலும் அது உடம்புல அப்சர்வ் ஆகாது, சரியாக ஆகாது. ஓகே இருக்கும், பட் சரியாக டைஜஷன் ஆகாது, சரியாக அப்சர்வேஷன்ஸ் நடக்காது. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறீங்க, ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அக்கேஷனலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ சேம் அதே தான் சிகரெட் எப்பவுமே பண்ணுறாங்களே? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா சில பேர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு தம் அடிச்சுட்டு தான் வந்து ஜிம்முக்கே வருவாங்க. இல்லை, அது மாதிரி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இந்த ஸ்டாமினா அளவில் எதாவது அஃபெக்ட் பண்ணுமா? லைக் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் மேபி ஏஜ் கம்மியாக சொல்ல தெரியாது, ஏஜ் ஆக 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 அது ரிஃப்ளெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் நேச்சுரலாக தான் பாடி பில்ட் பண்ணுவேன், பட் வந்து எனக்கு வந்து என்னென்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணணும்? சிறவங்க தான் என்னங்க சொன்னாலும் சரி, நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் இன்டேக்கு அண்ட் கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்டை வந்து பேலன்ஸ்டாக எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 kg இருக்க பர்சன் வந்து ப்ரோட்டீன் எடுக்கலாம், மினிமம் வந்து 150 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இருக்கணும். ஓகே. 150 to 200 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து கன்சியூம் பண்ணணும். ஓகே. கார்ப்ஸுமே அப்படி தான், பாடி ஃபேட் பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும், கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்டை. ஸோ அதை மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நேச்சுரலாக ட்ரெயின் பண்ண சொல்ல டைம் எடுக்கும், பட் நேச்சுரலாக பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் 1 year பண்ணுற விஷயத்த நீங்கள் 2 years பண்ணுற மாதிரி இருக்கும். நேச்சுரலாக பண்ணணும். ஆமாம். ஓகே. ஸோ இப்போது நேச்சுரலாகவும் சரி என்ஹான்ஸ்டாகவும் சரி பாடி பில்டிங்கில் வந்து ஒரு இல்லை நல்ல ஒரு ஃபிசிக் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீப் வந்து எவ்வளோ முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட டயட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் பாடிக்கு தேவையான ரெக்கவரி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா, ஸ்லீப் சரியாக தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மசில் பில்ட் பண்ணவே முடியாது. சில பேர் வந்து 6 hours தான் என்னால் தூங்க முடியுது, நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஒரு 2 hours தூங்க முடியுது, அந்த கேப் ஓகேவா? இல்லை அட் ஸ்டெச் ஒரு 8 hours தூக்கம் இருக்கணும்? அப்படி 8 hours ஸ்லீப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஆனால் அப்போ தான் நம்மளோட டீப் ஸ்லீப் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம பாடி வந்து ரெக்கவரியும் வந்து நடக்கும், நம்மளோட பாடியில் இருக்க ஹார்மோன் சர்க்குலேஷனும் கரெக்டாக வந்து அப்போ தான் நடக்கும். ஸோ 8 hours ஸ்லீப் தான் பெட்டர் ஆப்ஷன். ஓகே. மேனேஜ் பண்ணி பண்ணலாம், பட் அது மேனேஜ் பண்ணி தான் பண்ண முடியும் தவிர்த்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்காது. ஓகே. ஸோ 8 hours ஸ்லீப்னா அது ஒரு கம்ப்ளீட்டாக பெட்டராக இருக்கும். ஓகே. இப்போ நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்களா, நான் அவங்களுக்கு எப்படி நைட் முடிச்சுட்டு வந்து காலையில் தான் அவங்க தூங்குவாங்க, அது வந்து அவங்களோட இதில் டிஸ்டர்ப் ஆகுமா? லைக் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் அப்படியே அகெயின்ஸ்டாக தான் பண்ணுறீங்க, பட் பண்ணலாம். ஆனால் வந்து நைட் தூங்குற மாதிரி உங்களால் பகலில் வந்து தூங்க முடியாது. ஓகே. அட் ஸ்ட்ரெச் அப்படியே டீப் ஸ்லீப் இருக்காது? கண்டிப்பாக இருக்காது. மார்க்கெட்டில் வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்களுமே வந்து ஒரு சப்ளிமெண்ட் ஷாப்ஸ் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ வந்து கிரியேட்டின் இருக்குது, ப்ரீ ஒர்க் அவுட்ஸ், வே, மாஸ்கெனர், இந்த மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது வந்து யார் யார் வந்து என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இனிஷியலாக நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு பிகினர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸுமே தேவை கிடையாது இனிஷியலாக. ஸோ நீங்கள் உங்களோட ஃபுட்டை தான் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும். உங்களோட டயட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். ஸோ நீங்கள் மார்னிங் என்ன சாப்பிட்றீங்க, ஆஃப்டர்நூன், நைட்டு, உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபுட்லேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபுட்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீனை பேலன்ஸ் பண்ண முடியணும்னா நீங்கள் வந்து வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணலாம். ஸோ வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் இதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஓகேங்களா? எடுத்தோன்னே எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாலுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வே ப்ரோட்டீன் அதை மாதிரி ஆட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஜிம் ஜாயின் பண்ணி ஒரு 3 to 6 months நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்கள் நீட்ஸ் பொறுத்து இருக்குது. கிரியேட்டின், ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் டிபெண்ட்ஸ், அவங்களோட நீட்ஸை பொறுத்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஜிம் போகிறவங்க மட்டும்தான் வந்து வே ப்ரோட்டீன் வாங்கி கன்சியூம் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் ஜிம் போகிறவங்க மட்டும்தான் எடுத்துக்கணுமா? இல்லாட்டி வந்து
யார் வேணாலும் எடுத்துக்கலாமா? லைக் கிரிக்கெட் பிளேயரா சரி? இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுமே வந்து ப்ரோட்டீன் இன்டேக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு. ஓகே. இப்போ வந்து ப்ரோட்டீனோட இன்டேக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது எல்லா ஸ்போர்ட்ஸில் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நானுமே நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகே. ஸோ ப்ரோட்டீன் அண்ட் மல்டிவிட்டமின், ஃபிஷ் ஆயில்ஸு, கிரியேட்டின், இது மாதிரி எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே வாங்கிட்டுருக்கேன். ஸ்போர்ட்ஸ் பண்ணுற பர்சனாக இருந்தானா, அதாவது ஸ்போர்ட்ஸுன்றது என்னது, நம்ம பாடியை புஷ் பண்ணி தான் பண்ணுறோம். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்தாலே நம்ம வந்து ஒரு இதை வந்து நம்ம பாடிக்கு நேச்சுரலாக இருக்கிறத கொஞ்சம் தாண்டி புஷ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அப்போ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ரிகவரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ வந்து சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக கன்சியூம் பண்ணி தான். ஓகே. இப்போ எவ்ரி மந்த் வந்து வந்து எடுக்கலாமா? டிபெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணுறோம், நம்ம டயட்டிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், இல்லை என்னால் ப்ரோட்டீன் இன்டேக் சரியாக எடுக்க முடியல, அது மாதிரி இருந்தால் ப்ரோட்டீன் எடுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ப்ரோட்டீனுக்குள்ளே ரீச் பண்ண முடியலனா கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். அதான் நான் வந்து எப்படின்னா ஒரு 70% நம்ம ஹோல் ஃபுட்டில் வந்து எடுக்கணும். சிக்கன், எக்ஸ், ஃபிஷ், பன்னீர் சம்திங். 30% வந்து சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கிற பெட்டர் ஆப்ஷன்ஸ். நேச்சுரலாக வந்து எனக்கு ஒரு நல்ல ஃபிசிக் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன டைம் லிமிட்னா இருக்கும்? இல்லை, அப்படி பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் ஒவ்வொரு மாதிரி ஜெனட்டிக் பொறுத்து இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடன் ஆஃப் டைம் பீரியட். இப்போ ஒருத்தவங்க வந்து 6 மந்த்தில் பண்ண முடியுது, கொஞ்சம் ஜெனட்டிக்காக இருந்ததுன்னா 8 மந்த்ஸில் 1 இயர் ஆகும். ஓகே. ஸோ அது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அண்டு ஒரு ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட், ஸ்லீப் இதெல்லாம் இருக்க சொல்லும். நேச்சுரலாக பண்ணுறதுல கண்டிப்பாக டைம் இருக்கும். காம்படிஷன் போகிறவங்க வந்து ஒரு கோல் இருக்கிறனால அவங்க காம்படிஷன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் காம்படிஷன் பண்ணுறனாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸ் 3 to 4 இயர்ஸ் நேச்சுரலாக ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணணும். உங்களோட நேச்சுரல் பொட்டென்ஷியலை வந்து ரீச் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன ஆகுதோ இல்லையோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் வந்து இனிஷியல் ஆஃப் ஸ்டேஜ்லேயே வந்து என்ஹான்ஸ்ட் ஆயிடுறாங்க. ஸோ அது ஸ்டார்டிங்லே அது ரொம்ப தப்பு. ஸோ ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட், ஸ்லீப், ப்ராப்பர் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்ல அவங்க நேச்சுரலோட பொட்டென்ஷியல் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இது ரீச் பண்ணாமலே நீங்கள் பிஇடிஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் உங்களோட நேச்சுரல் ஹெல்த்தை ரீச் பண்ண முடியாது. உங்களோட நீங்கள் பிஇடிஸ் விட்டப்புறமா பாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து சிங்க் ஆகிடும். ஸோ அதனால் 3 to 4 இயர்ஸ் வந்து நேச்சுரலாக ட்ரெயின் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். நாட்டின்னு வந்து ஒன்று இருக்கா? இப்போ நிறைய காம்படிஷன்ஸ்லாம் நடக்குது, ஆனால் பார்க்க ஃபிசிக் பக்காவாக இருக்குது. அது வந்து ஒரு கோச்னால பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுமா இவங்க நாட்டி தான் இல்லை என்ஹான்ஸ்டுன்ட்டு? ஆக்சுவலி இருக்குது, பட் ஆனால் எல்லாருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே. சில பேர் நேச்சுரலாக இருக்காங்க, சில பேர் வந்து இந்த ஃபாஸ்ட் ஆக்டிவ் மெடிசன்லாம் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் தான் உங்கள் பாடியில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை மாதிரி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணியும் வந்து நேச்சுரல்னு சொல்கிறாங்க. இல்லைனா க்ரோத் ஹார்மோன் இல்லை பெப்டைப்ஸ் அது மாதிரியும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்படிலாம் யூஸ் பண்ண சொல்ல அது நேச்சுரல் 100% சொல்ல முடியாது, ஒரு 30% நேச்சுரலாக பண்ணுறாங்க. இது நேச்சுரலுக்கும் சரி என்ஹான்ஸ்டாகவும் இது ட்ரெயின் பண்ணுறவங்க என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குண்ணா ட்ரைனிங்கில்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ட்ரெயின் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ்டாக ட்ரெயின் பண்ணுறதும் என்ன டிஃப்ரென்சேஷன்னா, என்ஹான்ஸ்டாகி ட்ரெயின் பண்ண சொல்ல ரிகவரி வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? ஆமாம். எப்படின்னா அது ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக பண்ணுறவங்களோட இவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் அப்சர்வேஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரென்த்துமே வந்து பெட்டராக இருக்கும். ரிகவரி ஃபாஸ்ட்டாக நடக்கும் பாடியில் என்ஹான்ஸ்டாக இருக்க சொல்லும். ஸோ நேச்சுரலுக்கும் என்ஹான்ஸ்டாக என்ன டிஃப்ரென்சேஷனாக அந்த டிஃப்ரென்சேஷன் இருக்கும். இப்போ நேச்சுரலாக ட்ரைன் பண்ண அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ப்ராப்பர் டயட் எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போது என்ஹான்ஸ்டாக நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ராப்பராக டயட் எடுக்கணும். பட் ரிகவரி வந்து மாறும். உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக இருக்கலோ ஃபாஸ்ட்டாக ரிகவரி இருக்கும். ஸ்டெராய்ட்ஸ்னா அது நம்ம உடம்புல வந்து எப்படி ஒர்க் ஆகும்? ஸ்டெராய்ட்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? அங்கே அனாபாலிக்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம பாடியில் இருக்க டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்ம ஸ்ட்ராங்காகவும் மசில் பில்டு வந்து 10 times ஃபாஸ்டடாகவும் வந்து நடக்கும் பாடியில். ஒரு கோச் கைடன்ஸ் தாண்டி டாக்டர் அட்வைசபிள் இருக்கணும்ல கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா?
எனக்கு தெரிஞ்சு எந்த டாக்டரும் வந்து யூஸ் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. நானுமே ஒரு பிகினரை வந்து கேட்குறாங்க அப்படின்னா நானுமே சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஓகே. ஸோ நீங்கள் என்ஹான்ஸ்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ரிஸ்க்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதோட டாக் சைட்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் என்ஹான்ஸ்ட் ஆகிறீங்கன்னா அப்போ வேணால் ஓகே. இது தெரியாமல் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க.